இன்னைக்கான திருக்குறள், தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இப்போ அதோட மீனிங் என்னென்னா சித்து, இந்த தீக்காயம் பட்டுருச்சுன்னா அதில் உள்ளக்க அந்த காயம் ஆறிடும். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த வடு மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம யாரையாவது ஹார்ஷாக திட்டுறோமோ இல்லை அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாலும் அது ஆறாமல் அவங்க மனசுலேயே இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே பார்த்து பேசணும். மற்றவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி பார்த்து பேசணும். சொல்றீங்களா? அப்படிதான் மம்மி. உனக்கு அப்படிதானப்பா? தீயினார் சுட்டப்பு உள்ளாரும் ஆறாதே. சரி சொல்லுங்க. அது தீயினார் சுட்டப்பு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நான் சொல்றேன். தீயினார் சுட்டப்பு உள்ளாரும் மாறாதே. தீயினார் சுடுறவாமா. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. தீக்காயம் நம்ம கையில பட்டுச்சுன்னா அது சீக்கிரமா ஆறிடும். ஆனா யாராச்சும் நம்ம திட்டோம்னா அது மனசுக்குள்ளேயே இருக்கும். அதனால நம்ம மற்றவங்கள அன்பா தான் பேசணும். நான் சொல்லிட்டேன்.